Hi, this is Aditi here. 2024 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 2025 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள கம்ஃபர்ட் பண்ணி, ஹீல் பண்ணி ஒரு வார்ம் பிக் ஹக் குடுக்குற மாரி 3 டிவி சீரிஸ பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் சீரிஸோட பேர் வந்து மாடர்ன் ஃபேமிலி. இது வந்து ஒரு காமெடி சீரிஸுங்க. கேரக்டர்ஸ் வந்து நேரடியா நம்மகிட்ட ஸ்க்ரீன்ல பேசுவாங்க இல்லைங்களா? ஒரு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர்ஸே நேரா நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. அது எப்படி நடந்தது? என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஸோ இது ஒரு மாக்குமெண்ட்ரி டைப்பான ஒரு சீரிஸ். இது வந்து 11 சீசன்ஸ் இருக்கு இதுல. 2009லேருந்து 20 அதாவது இந்த கோவிட் டயத்துல இது கரெக்ட்டா இந்த சீரிஸ் வந்து முடிஞ்சுச்சு. இது வந்து இந்த சீரிஸ்ல இது வந்து ஒரு கல்ச்சுரல் மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். கதை என்ன அப்படின்னா, 3 குடும்பங்கள பத்தின கதை தான் இது. அதாவது பிரிட்ஜெட்ஸ், டன்ஃபீஸ், டக்கர். ஜே பிரிட்ஜெட் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு கதையோட மெயின் பேட்ரியார்க். ஜே பிரிட்ஜெட்டுக்கு வந்து முதல் மனைவியோட விவாகரத்து ஆயிருக்கும். முதல் மனைவி மூலமா அவருக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு. பொண்ணு பேர் வந்து கிளார். 2வது வந்து மிட்ச். கிளார் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஃபில் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிருக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கும் அந்த பொண்ணு. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கும். அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருப்பாங்க. ஹேலி, அலெக்ஸ், அப்புறம் லூக். இந்த சைடு வர்றப்ப மிட்ச் இருக்காரு இல்லைங்களா? மிட்ச் வந்து ஒரு கே. அவர் வந்து கேம் அப்படிங்கிற இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி 2ம் சேர்ந்து வந்து லில்லி அப்படிங்கிற குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க. ஜே பிரிச்சட்டுக்கு வந்து 2 குழந்தைங்க மேலயும் அவ்வளோ பெருமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து ஒரு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளை. என்ன பண்றதுன்னே தெரியல. 3 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. 2வது பையன் பார்த்தா சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப். அவர் வந்து ஹீல் பி இன் ஹிஸ் லேட் 50ஸ்ல இருக்கிற மாதிரி தான் சீரிஸ் ஆரம்பிக்கும். அக்செப்டே பண்ணிக்க முடியாது அவரால. அவர் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. பண்ண பொண்ணு பேர் வந்து குளோரியா. இந்த குளோரியா யார் அப்படின்னா, கிளார விட ஒரு 2 வயசு சின்ன பொண்ணு. குளோரியா வந்து கொலம்பியால இருந்து வந்திருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருப்பாரு. மேனி அப்படின்னு சொல்லிட்டு. மேனி, லூக் அதாவது கிளாரோட பையன் இருக்காரு இல்லைங்களா? 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான். மேனி வந்து ஒரு வயசை விட நிறைய மெச்சூரிட்டி இருக்கும் மேனிக்கு. இனிஷியலா வந்து இந்த 3 குடும்பங்களும் வந்து ஜே மூலமா தான் இணைக்கப்படுறாங்க. நிறைய சந்தேகங்கள் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு இனிஷியலா. குளோரியா வந்து ஒருவேளை பணத்துக்காக தான் ஜெய கல்யாணம் பண்ணிக்கிட்டாளோ அப்படின்னு சொல்லி. லேட்டர் ஆன் பணத்துக்காக இல்ல. உண்மையாவே ஜெய காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்றது தெரியும். ஃபில் எப்படி ஒரு நல்ல அப்பாவா 3 குழந்தைங்களுக்கும் இருக்காரு. தன் மாமனார் மனச வந்து எப்படி ஜெயிக்கிறாரு. அவருக்கும் குளோரியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அவங்களோட 3 பிள்ளைங்களும் வந்து 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ஹேலி வந்து ஒரு சோசியல் பட்டர்ஃப்ளை. படிப்பு சுத்தமா வராது. ஆனா அந்த ஃபோட்டோகிராஃபி அழகா இருக்கிறது அதுலலாம் வரும். அலெக்ஸ் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி மாடர்ன் விஷயங்கள் எதுவுமே வராது. அந்த பொண்ணு வந்து படிக்கணும், படிக்கணும், படிக்கணும் அவ்வளோதான். லூக் வந்து என்னன்னே தெரியாத ஒரு பையனா இருப்பாரு இனிஷியலி. அதாவது இந்த பையன் வந்து இந்த குடும்பத்துல எப்படி பொறந்தான் அப்படிங்கிற மாரி இருக்கும். எதுவுமே தெரியாது அந்த பையனுக்கு. பட் லேட்டர் ஆன் ஹவ் ஹி க்ரோஸ் அப்படிங்கிறதையும் ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க இந்த சீரிஸ்ல. இன்னொரு தரப்புல பார்க்குறப்ப சேம் செக்ஸ் பேரண்ட்ஸ் அதாவது மிட்சும் கேமும் வந்து 2 பேரும் கே தானே. 2 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளைய எடுத்து வளர்ப்பாங்க. குட்டி குழந்தை அதாவது ஏசியன் குழந்தை. இந்த குட்டி குழந்தைய எப்படி எடுத்து வளர்க்குறாங்க? எப்படி சமாளிக்கிறாங்க? அந்த ஃபேமிலி வந்து எப்படி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க? த்ரூ அவுட் தி சீசன்ஸ் வந்து இதோடைய பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இனிஷியலா பார்க்குறப்ப ஒரு 9, 10 வயசு இருக்கும். 11 சீசன்ஸ் போக அந்த குழந்தைங்களோட சேர்த்து நம்மளும் வளர்ந்திருப்போம். நமக்கு வந்து நம்ம குடும்பங்கள்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே மாடர்ன் ஃபேமிலில நடக்குங்க. அவ்வளோதான். சோ சிம்பிள். ஸ்கூலுக்கு முதல் நாள் கொண்டு போய் விடுறது, ஸ்கூல்ல இருந்து அத தொலைக்கிறது, யாரோ ஒருத்தர பார்த்து வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஏதோ இவன் சரியில்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்தப்போ ஒரு பேச்சுவார்த்தையில வாய விட்டுறது, அவன் சரியில்ல அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும். என்ன யூ நேம் இட் யூ வில் ஹேவ் இட். எல்லா விஷயங்களுமே இதுல நடந்திருக்கும். அந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க எப்படி ஹீல் ஆகுறாங்க, அஸ் அ ஃபேமிலியா அவங்க எப்படி க்ரோ ஆகுறாங்க அப்படிங்கிறது அந்த அமேசிங்கான கதை. இதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் எபிசோட் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்லயே ஷூட் பண்ணியிருப்பாய்ங்க. அந்த வீடியோ கால்லே வந்து எல்லா கேரக்டர்ஸுமே பேசிக்கும். டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஆனா அந்த சீரிஸ் அந்த எபிசோட்ல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே உள்ள வரும். ஸோ திஸ் இஸ் அ டெஃபினட் வாட்ச். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு 11 சீசன் அப்படிங்கிற மாரி இருக்கும். எல்லாமே பைட் சைஸ்ட் எபிசோட்ஸ் தான். லாஸ்ட்ல வேணா உங்களுக்கு கொஞ்சோண்டு லேக் இருக்கலாம். பிகாஸ் இட் பிகம்ஸ் டயர்சம். 11 வருஷம் ஒரு சீரிஸ் எடுத்துட்டு போறதெல்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஒர்க். பட் நமக்கு வந்து நல்லபடியா நமக்கு ஒரு ஒரு பெஸ்ட் ஹக் எனக்கு வேணும். ஏதோ தப்பு நடந்துருச்சு. எனக்கு யாருமே இல்ல அப்படிங்கிறப்போ மாடர்ன் ஃபேமிலி வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. மாடர்ன் ஃபேமிலி உங்களுக்கு எப்பயுமே கம்ஃபர்ட் பண்ணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சீரிஸ். 2வது சீரிஸ் பேர் வந்து ஷிட்ஸ் கிரீக். மாடர்ன் ஃபேமிலி இஸ் அவைலபிள் இன் அமேசான் பிரைம். 2வது சீரிஸ் பேர் வந்து ஷிட்ஸ் கிரீக். ஷிட்ஸ் கிரீக் வந்து நெட்ஃபிளிக்ஸ்லயே இருக்குங்க. இது வந்து 2015லேருந்து 20 வரைக்கும் இந்த சீரிஸ் ரன் ஆச்சு. ஒரு குடும்பம் மெட்டீரியல் வெல்த்ல வந்து அப்படியே பணத்துல திளைச்சுக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் வந்து எதுவுமே இல்லாம ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அந்த நிலைமையில அவங்க எப்படி எமோஷனலா அவங்கள வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன் லைன். ரோஸ் ஃபேமிலிய பத்தி தான் இந்த கதை நகரும். அந்த ரோஸ் ஃபேமிலியில வந்து 2 அதான் 4 பேர் இருப்பாங்க மொத்தமா. ஜானி ரோஸ், அவங்களுடைய மனைவி வந்து மொய்ரா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க டேவிட், அலெக்சிஸ். இதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா,
இதுல வந்து டேவிடாவும் ஜானி ரோசாவும் பண்ற அந்த அப்பா பையன் வந்து நிஜ வாழ்க்கையிலுமே அப்பா பையன். அவங்க இந்த ஷோவோட கிரியேட்டர்ஸும் கூட. ஜானி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, ஒரு வீடியோ கம்பெனி, பெரிய வீடியோ கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாரு. பெரும் பணக்காரரு. மொய்ரா வந்து ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு பெரிய டிவி ஸ்டாரா இருந்திருப்பாங்க. டேவிட் வந்து ஒரு மாரி ஒரு செல்ஃப் அப்சர்வ்டான பெர்சன். இவர் வந்து பான்செக்சுவல். பான்செக்சுவல் அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க மென் கூடயும் பிசிக்கலா இன்டிமேட்டா இருக்க முடியும். விமென் கூடயும் பிசிக்கலி இன்டிமேட்டா இருக்க முடியும் அவங்களால. ஹி இஸ் அ பான்செக்சுவல் பெர்சன். அலெக்சிஸ் வந்து சும்மா அந்த ஊர் விட்டு ஊர் போறது, அவங்க கூட போய் பார்ட்டி பண்றது அப்படி இப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு ஒரு ஆம்பிஷியஸான வேற மாதிரியான ஒரு பெர்சன் அது. அவங்களுடைய சீரிஸோட ஸ்டார்ட்டிங் முதல் எபிசோட்லயே அவங்களுடைய மேனேஜர் வந்து அவங்கள ஃப்ராட் பண்ணிருவாரு. அதனால இதுங்க வந்து எல்லா சொத்தையும் இழந்துருங்க. ஜானி வந்து விளையாட்டா ஷிட்ஸ் கிரீக் அப்படிங்கிற ஒரு ஊர வாங்கி போட்டிருப்பாரு. இவனோட பர்த்டேக்கு. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அத வாங்கி போடும் அப்படின்னு வாங்கி போட்டிருப்பாரு. வேற வழி இல்லாம இந்த குடும்பம் அங்க வந்து ஒரு மோட்டல்ல தங்குறாங்க. அந்த ஊர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது இவங்களுக்கு. இனிஷியலி அந்த இடத்த விட்டு போகணும். அந்த கதை வந்து எங்க நகரும்னா, இந்த சின்ன ஊர், இந்த சின்ன மோட்டல்ல தான் நகரும். அந்த மோட்டல்ல வந்து அவங்க அந்த ஊருடைய மேயரான ரோலாண்ட் அப்படிங்கிறவர சந்திப்பாங்க. ஹோட்டல்ல மேனேஜ் பண்ற பொண்ணு பேர் வந்து ஸ்டீவி. இவங்களெல்லாம் அவங்க மீட் பண்றாங்க. ஊர விட்டு போகணும்னு நெனைக்கிற அந்த ஃபேமிலி, லேட்டர் ஆன் எப்படி அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, இவங்க 4 பேருமே இருந்தாலும், சின்ன குடும்பமா இருந்தாலும், பெரிய கனெக்ட் ஒண்ணும் இருக்காது இவங்களுக்குள்ள. பேசிக்க மாட்டாங்க. பேசிக்கிட்டாலுமே வந்து ரொம்ப ஒரு மாரி ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்காது. "நீ அப்படியா? நீ இப்படி" நெறைய விஷயங்கள் தெரியாமயே இருக்கும். அதாவது இந்த பொண்ணு அலெக்சிஸ் இருக்கா இல்லைங்களா? இவ வந்து ஊர் ஊரா போய் இல்லாத கூத்து பண்ணியிருக்கா. அவங்க அப்பா, அம்மாக்கு எதுவுமே தெரியாது. பட் லேட்டர் ஆன் அங்க ஒரு ஃபேமிலியா எப்படி வளர்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க இது. இதுல வந்து எல்ஜிபிடிக்யூ பாசிட்டிவ் இந்த ஷோ. இந்த கேரக்டர் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க. இந்த டேவிட் அப்படிங்கிற கேரக்டர், இவரோட பையன் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு. "ஐ லைக் த வைன், நாட் த பாட்டில்" அப்படின்னு. அது வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டில ஒரு ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரு சென்டென்ஸ். ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனிபடி ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா இந்த ஷோல சொல்லியிருப்பாங்க. ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி டெல்லிங் தான் அது. சிம்பிளான ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கும் இது. கேரக்டர்ஸ் நெறைய தப்பு பண்ணுவாங்க. இன்ஃபாக்ட் ஒரு கேரக்டருக்குலாம் அதுல கேரக்டர் குரோத்தே இருக்காது. இதுல பெஸ்ட் கேரக்டர் குரோத் அப்டின்னா, அந்த டேவிடும், அலெக்ஸிஸும் அவங்க பிள்ளைங்க. டேவிட் வந்து லேட்டர் ஆன் ஒருத்தர பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அலெக்ஸிஸ் வந்து ஸ்கூலே முடிச்சிருக்காது. ஸ்கூல் படிக்கும், காலேஜ் போகும். அவங்க அந்த மெட்டீரியல் வெல்த் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன விஷயங்கள அடையறாங்க அப்படிங்கிறத இது ஒரு அழகான ஷோ. இட்ஸ் வெரி, வெரி, வெரி கம்ஃபர்டிங். இதுவும் பைட் சைஸ் எபிசோட்ஸ் தான். 20 நிமிஷம், 21 நிமிஷம் தான். ஸோ நீங்க தாராளமா பார்க்கலாம். ஃபைனலா நான் சொல்லப் போற ஷோ வந்து சூப்பர் ஸ்டோர். Cloud9 அப்படிங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய வாழ்க்கை, தினசரி வாழ்க்கையில அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்கவுண்டர் பண்றாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ஷோ. இது வந்து ஒரு சோசியல் கமெண்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கலாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படி என்ன சம்பளம் வந்துற போகுது? ஒரு சாதா சம்பளம் தான். அத வச்சு அவங்க என்னென்ன ஆனா அந்த சம்பளத்துக்கு அவங்க படுற கஷ்டம் ஈக்குவேட் ஆகுமா அப்படின்னா, அது டவுட்ஃபுல் தான். அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த ஷோ வந்து லேட்டர் சீசன்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணும். மெயின் கேரக்டர் வந்து ஏமி அப்படிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஃப்ளோர் வொர்க்கரா இருந்திருக்கும். அந்த ஸ்டோர்ல ஃப்ளோர் வொர்க்கரா இருந்து லேட்டர் ஆன் ஃப்ளோர் மேனேஜரா முன்னேறி இருக்கும் இனிஷியலி. மேல் கேரக்டர் வந்து ஜானி அப்படிங்கிற ஒரு ஒரு பையன். அந்த பையன் வந்து காலேஜ் ட்ராப் அவுட்டா இருப்பாரு அவரு. அவர் வந்து இந்த ஸ்டோர ஜாயின் பண்றதுக்காக வராரு. அவங்க வீட்ல வந்து அவர் படிக்கிறேன்னு பொய் சொல்லியிருந்திருப்பாரு. அந்த பையனுக்கும் இந்த ஏமிக்கும் வந்து என்ன மாதிரி கனெக்ட் ஏற்படுது? ஏன்னா, அந்த பையன பொறுத்தவரைக்கும் கார்ப்பரேட்டுடைய அந்த சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கும் அவருடைய வேல்யூஸுக்கும் நெறையவே கிளாஷ் ஆகும். ஏமி வந்து ஒரு வொர்க்கிங் கிளாஸ் பொண்ணு. வேல பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நெனைக்கிற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருடைய ஐடியாலஜிஸும் சில இடங்கள்லலாம் கிளாஷ் ஆகுது. அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் இதுல டீனா அப்படிங்கிற ஒரு நோ நான்சென்ஸ் மேனேஜர் இருக்கும். கேரட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருப்பாரு அவரு. நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் இருப்பாரு. பேர் மினிமம் தான் பண்ணுவாரு. அதாவது டூயிங் த பேர் மினிமம் டு நாட் கெட் ஃபயர்ட். என்னை ஃபயர் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஹிஸ் கோல்ஸ் ஆக்சுவலி. அடுத்து வந்து கிளென் அப்படிங்கிறவர் ஸ்டோருடைய மேனேஜரா இருப்பாரு. ஷயான் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு டீன் மாம். ஷயானுக்கும் ஏமிக்கும் நிறையவே கனெக்ட் ஆகும். ஏன்னா ஏமியும் வந்து காலேஜ்ல அந்த அந்த டயத்துல பிரெக்னென்ட் ஆயிரும். அதுவும் படிச்சிருக்காது. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல டைனமிக்ஸ் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து இவங்க அந்த குறைந்த சம்பளத்துக்கு எப்படி வாழறாங்க? எப்படி அந்த கடைக்குள்ள தான் மொத்த சீரிஸுமே கடைக்குள்ள தான் நடக்கும். ஆனா ஒரு செகண்ட் கூட நமக்கு போர் அடிக்காது. எப்படி அவங்க தங்களுடைய வாழ்க்கை தரத்த மேம்படுத்திக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் இருக்கும். அந்த ஸ்டோர்ல வந்து 1000 இருந்தாலும், அந்த அதாவது கஸ்டமர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க, பிளாக் ஃப்ரைடே கேஓஸ் எல்லாம் போடுறாங்க. சமீபத்தில தான் பிளாக் ஃப்ரைடே முடிஞ்சுச்சு. ஸோ பிளாக் ஃப்ரைடே நடக்கிறப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க வந்து, அந்த நம்ம அத பார்க்கிறப்ப வந்து ஆஸ் அ கஸ்டமரா நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். ஏன்னா ஒரு கடைக்கு போறப்போ வந்து பெரும்பாலானவங்க நம்மலாம் மரியாதை குடுப்போம். பட் அத தாண்டி நம்ம ஏதாவது சின்ன ஏதோ ஒரு பொருள் இல்லன்னா, "என்ன உங்க கடையில ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்லி நம்ம சம்மந்தமே இல்லாம அவங்கள திட்டுறோம். அவங்கள திட்டி என்ன பண்ணோம்? அவங்களா கடையில ஸ்டாக் ஏத்திக்கிருக்காங்க? நோ. அதாவது இது வந்து அ அத இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இதுல அப்படின்னா, ஒரு
பெரும் தொற்று வந்துருது. இப்போ கோவிட் மாரி ஒரு பெருந்தொற்றோ, இல்ல ஒரு பேரிடர் காலங்கள்லயோ, இவங்கள வேலை பார்க்க சொல்றாங்க. எசென்ஷியல் வொர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு அதுக்கான ஊதியம் குடுக்குறாங்களா அப்படின்னு தட்ஸ் அ நோ. இந்த ஏமி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு ஃபயர் ஆயிரும். அங்க 15, 16 வருஷம் அங்க வேலை பார்த்திருக்கும். ஃபயர் ஆயிட்டு வரப்ப பிரெக்னன்ட் ஆகும் அந்த பொண்ணு. பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப அந்த பொண்ணு கேட்கும். எனக்கு இந்த மாரி மெட்டர்னிட்டி லீவ் முடியும் குடுப்பாங்கல்ல அப்படின்றப்ப வந்து குழந்தைய ஃபீட் பண்ண முடியாது அந்த பொண்ணால. குடுப்பாங்கல்ல லீவு அப்படிங்கிறப்ப, "இல்ல நீ இப்ப தானே வந்து 1 மந்த் தானே ஆயிருக்கு. ஸோ உனக்கு கிடையாது. சம்பளம் கிடையாது" அப்படின்ருவாங்க. ஸோ அதோட அந்த பொண்ணு வந்து வேலை பார்க்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்பவே டச்சிங்கா இருக்கும். பட் அது ஒரு ஹியூமரோட நல்லாவே பேலன்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த கடை வந்து லேட்டர் ஆன் ஒரு பெரிய கம்பெனியோட இன்டிகிரேட்லாம் ஆகும். அப்ப அத எப்படி எடுத்துக்கிறாங்க? அந்த விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு சோசியலா சில விஷயங்கள் தெரியணும் எனக்கு அப்படின்னா, இந்த ஷோவ வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தீஸ் 3 ஆர் த மோஸ்ட் கம்ஃபர்டிங் சீரிஸ். இதெல்லாம் நான் நெறைய சீரிஸ வச்சிருக்கலாம். பட் ஆஸ் அ ஸ்டார்ட்டிங்கா நான் இந்த 3 சீரிஸையும் சொல்றேன். பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஒன்லி டூயிங் அபௌட் புக்ஸ் இன் அவர் சேனல். சீரிஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அட்டெம்ப்ட். அண்ட் இந்த 3 சீரிஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? நீங்க அத பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்க்கலாம்னு இருக்கீங்களா? அப்படின்னும் சொல்லுங்க. சூப்பர் ஸ்டோர்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் Netflix. ஸோ ப்ளீஸ் டூ செக் த ஷோஸ் அண்ட் லெட் மீ நோ யுவர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வாட் யூ வாண்ட் டு சீ இன் அவர் சேனல் அதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க் யூ. லவ் யூ ஆல்.